நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. 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 உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று பாடுவோமா? நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா. என் தந்தையே, உம் நாமம் வாழ்க ராஜா. என் தந்தையே, உம் அரசு வருக ராஜா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க
மகிமை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம் கழுவிய இவற்றினிலே சத்திய தேவனிலே கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம் கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம் மகிமை
எண்ணுகிறோம் ஆண்டவரே. அம்மா அந்த சபை முழுவதும் நிறைந்து வழித்தக்க கூட்டத்தை தேவனை கொண்டு சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்படுவார்கள் என்று வாசிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து தெற்கிலிருந்து ஒரு கூட்ட ஜானத்தை தேவனுக்கு கொடுத்தபடியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இசபா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கிருக்க ஒவ்வொருவரையும் தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. இவருடைய விளவிகளை எல்லாமே தேவனில் எடுத்துக்கொண்டு விளக்கினாலே இதை கட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதை மாதிரி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரியவர்களையும் சிறியவர்களையும் வாலிபர்களையும் ஆண்டவரே அப்பா உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் ஆசீர்வதியை பாதுகாத்து கொள்ளுங்க. மீதமற்ற பகுதிகளில் தேவன் இதைப்படும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாம். என்ன காரியத்துக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னா, நம்ம தேசத்தினுடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்க, நம்ம சுற்றியில எவ்வளோ ஜனம் இருந்தாலும் நம்ம சபைக்குள்ளார எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். இப்போ நம்ம சுற்றியில் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் சபைக்குள்ளார வந்தால் இந்த சபை தாங்குமானா? இல்லை, எவ்வளோ பெரிய சபை தேவைப்படும்ல. அப்போ எல்லாரும் நம்ம சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்காமல் வேறு யார் ஜெபிக்க போகிறோம்? நம்ம தான் மாறப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். நம்ம இந்த வெளிச்சத்தை கண்டுக்கிட்டோம், நம்ம இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் தெரியாத ஜனம் எவ்வளோ இருக்காங்க. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் அறியாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரும் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். இவங்க அந்த அறியாமை இந்த இடத்துக்கு போகணும். கர்த்தர் யார் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிஞ்சுக்கணும்னு சொல்லி மாறுபட்டு ஒருவர் ஜெபிக்கலாமா? எசேக்கியாஸ்ல ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஆயத்தட்டு நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜனங்களையும் என் தேவன் நீங்க ரட்சிக்க சுவாமி. அவங்களை தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் அநேகர் உண்டு ராஜா. எல்லாரையும் என் தேவன் நீங்க ரட்சினாண்டாரு. எங்களை நீங்க தெரிந்து கொண்டது போல தகவல் எல்லா ஜனங்களையும் தேவன் நீங்க தெரிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறது ராஜா. வாடி பிள்ளைகளை ரட்சிங்க, சிறு பிள்ளைகளை ரட்சிங்க, பெரியவர்களை ரட்சிங்க, முதியவர்களை ரட்சிங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் ஆமென் நீங்க தெரிந்து கொள்ளப்பா. நீங்க தானே மெய்யான தேவன் என்று ஆமென் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளட்டும் சுவாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சர்ச்சிலையும் தகப்பனே ஆமென் ஆத்மாக்கள் நிரம்பி வழியணும் ராஜா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வல்லமையாய் நீ வேணும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியால நீங்க ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படட்டும். கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு பேச்சு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபித்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததான் நம்ம சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். சபைகள் எல்லா சபைக்காகவும் நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். எல்லா சபையிலும் ஆண்டவர் ஆவியானவர் ஊற்றப்படுங்க. எல்லா சபையிலையும் நிரம்பி வழிகிற சபையாக இருக்கணும். நம்ம சபை மாற்றம் எல்லா சபையும் நிரம்பி வழியணும். அந்த மாதிரி எழுப்புதல் அக்கினிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? அந்த எழுப்புதல் அக்கினி ஆண்டவர் ஊற்றப்படணும். எல்லா சபையிலையும் ஊற்றப்படணும். எல்லாரும் கர்த்தரை ஒரு பெரும் கூட்ட ஜனமாய் கர்த்தர் வரும்போது, இப்போ இன்னைக்கு கர்த்தர் வந்தால் ஒரு சின்ன கூட்டம் தானே போகும் நம்ம பார்க்க. அப்போ இன்னும் எவ்வளோ பேர் நம்ம கண் முன்னாடி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சபை தானே அந்த பாரப்பட்ட அந்த எழுப்புதல் அக்கினி சபையில் ஊற்றப்பட்டாதான் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவங்களா ஒவ்வொரும் சுவிசேஷம் அறிவிக்கிற மாறுவாங்க. அப்போ அந்த பாரம் எல்லா சபையிலும் வரணும்னா அந்த எழுப்புதல் அக்கினி எல்லா சபையிலும் எல்லார் மேலும் ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தோடு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே,
ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அப்பா ஒவ்வொரு சபையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்பா, நீங்க சபையில கர்த்தாவே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா மாமிசமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லத்தீங்க ஆண்டவரே. உடைய ஆவி ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மக்கள் மீது கர்த்தாவே நீங்க ஊற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த அக்கினி அபிஷேக ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா நாங்கள் எழுப்பி செபிக்கிறவர்களாய் சொல்லிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிற கர்த்தாவே. அப்பா தகப்பனே, ஒவ்வொரு சபையிலும் கர்த்தாவே ஆத்துமாக்களை கர்த்தாவே நீங்க கொண்டை பொருளாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஜனங்கள் அவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்களே ஆண்டவரே. இன்னுமே தேடாதபடிக்கு இருக்கிறாங்களே ராஜா. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மீது நீங்க கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா ஒவ்வொருவரும் மனம் மாறட்டும் ஆண்டவரே. தேவன் கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்தை நீங்க தொடுபடியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா எல்லா கர்த்தாவை இருக்கிற ஆவியில கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே அப்பா விடகும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நீங்க ரட்சிக்கப்படுகிற கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா சபையில கொண்டதை நீங்க சேர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல கர்த்தாவே, அப்பா சபையில கர்த்தாவே ஒவ்வொருவரும் எழும்பி கர்த்தாவே ஆண்டவரே அப்பாவுடைய சுவிசேஷத்தை கர்த்தாவே சொல்லுவதற்கு கர்த்தாவே நீங்க ஒவ்வொருவரையும் எழுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க அப்படியே நீங்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்துல எல்லாத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, எல்லா தடைகளையும் நீக்கி கொடுங்க. எல்லா இருளின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் சபித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உட்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 இசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியா நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் நீங்கள் கேட்டீங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவரே உடைய கண்கள் ஆண்டவரே அப்பா திறந்தவனமாய் உடைய செவிகள் கேட்டவனமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா தேசத்துக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே, சபைகளுக்காக ஜெபித்தோம். அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு மாற்றங்களை அப்பா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தகவனே. அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் அப்படியா செய்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்தது சங்கீத பகுதி ஆசிரியக்காராக வாசிக்கப்படும் சங்கீதம் 23. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் காட்சி அடைவேன். அவர் என்னை உள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் நடுவிலே வைக்கிறார். அவர் என் ஆத்துமாவை கேட்டு தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் சத்துருக்குள் முன்பாக எனக்கு ஒரு தம்பியை அழைத்துவிட்டு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. யாரும் அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடு அடுத்து காணிக்கை பகுதி ஸ்தோத்திரம். காணிக்கை பாடு
இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருத்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருத்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவு வரை என் வாழ்வில் அவரே. எதிர்பார்க்கும் முடிவு வரை என் வாழ்வில் அவரே. வழியறியா அடைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அடைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஸ்தோத்திரம். இந்த பகுதி கர்த்தர் இதுவரை இந்த 7 மாதமும் ஸ்தோத்திரம் 6 மாதமும் 11 நாட்கள் உன்னை கண்ணின் மனையை போல பாதுகாத்து வந்தார். போக்கை மனத்தை பாதுகாத்து வந்தார். அவர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி அந்த நாமத்தை மேம்படுத்துறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசனம் இதுவே உண்டாவதாக. நேற்று என் பையனுக்கு டோர்னமெண்ட்டு பால் பண்ணை பக்கத்தில் காலையிலேயே போக வேண்டியதாக இருந்துச்சு. 10 மணிக்கெல்லாம் ஜீவனை சஞ்சோர் ஸ்கூலில் விட்டுட்டு பெரியவனை கூட்டிகிட்டு நான் டோர்னமெண்ட் போயிருந்தேன். நேற்று ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு. ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு அவன் வின் பண்ணிட்டான். ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு அங்கேருந்து 10:30 ஆயிடுச்சு. 10:45 தான் அந்த ஸ்பாட்டை விட்டே வெளியில் வந்தோம். வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஒரு ஸ்வைப் மாதிரி இருந்துச்சு. இப்படி போவேல இப்படி ஏறணும், இறங்கையில இப்படி இறங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எல்லாம் ஒரே கல் மேடு அந்த மாதிரி இருந்துச்சு. மணி 10:30 ஆச்சுங்கிற ஒரு பதஸ்டத்திலே நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரைஸ் பண்ணிட்டேன்னு என்னன்னு தெரில. அந்த கரெக்டாக அந்த மேடு ஏறி கீழே இறங்குற டைமில் கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் கடவுள் தான் உண்மையாலுமே வந்துட்டு 2 பிரேக்கையும் பிடிக்க சொன்னாரான்னு தெரியல. 2 பிரேக்கையும் பிடிச்சிட்டேன். ஆனால் 2 பேரும் சாஞ்சிட்டோம். நானும் ஜீவனும் சாஞ்சிட்டோம். ஜீவன் ஒரு காலை தூக்கிட்டு அம்மா என்னால் வலிக்கவே முடியல, நான் ஒரு காலை ஊனிட்டு ஒரு சைடு பிரேக் மட்டும் தூக்கிட்டு இருக்கு, பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியல. விட்டா கீழே விட வேண்டியதான். 2 பேருமே கீழே விழுந்து எங்கள் மேலே வண்டி விட வேண்டியதான். அந்த கண்டிஷனில் 2 பேருமே நிற்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் பின்னாடி வந்தவங்க தான் டக்குன்னு வந்துட்டு எங்களை பிடிச்சி பைக்கையும் பிடிச்சிட்டு அவனையும் பிடிச்சி கீழே இறக்கிவிட்டு என்னையும் நான் இறங்கிட்டேன் கீழே. ஒரு செகண்டு தான். அந்த ஒரு செகண்டில் தேவன் எங்களை பாதுகாத்த. ஏசாயா 41:13 சொல்கிறபடி, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வார்த்தையின்படி என்னை வழி நடத்தினார். அந்த பதட்டம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு மாறவே இல்லை. ஏன்னா விழுந்திருந்தா அந்த மேட்டு மேலே 2 பேர் விழுந்து எங்கள் மேலே பைக் விழுந்திருப்போம், அடிபட்டிருப்போம், என்ன வேணாலும் நடந்திருக்கும். இல்லை ரைஸ் பண்ணி விழுந்திருந்தாலுமே பிரச்சனை தான், 2 பேர்த்துக்கும் அடிதான்.
அந்த நேரத்துலையும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தார். அந்த பிரச்சனையிலையும் நான் சரி வண்டியை வச்சுட்டு போகணும்னு கூட யோசிக்கல. வண்டியை எடுத்து கொஞ்சம் கை நடுக்கமாக இருந்துச்சு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகிற வரைக்கும் தேவன் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தினார். அது மாத்திரம் இல்லை, ஜீவனுக்கு 2 நாளாக பயங்கர வீசிங் கோல்டு. இந்த கை பார்த்தீங்கன்னா அவன் விளையாண்டு தரமெல்லாம் ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆகிடுச்சு. வலி பயங்கர வலி வீங்கிட்டு இருந்துச்சு. நான் சரி மேட்சுக்கு போவேணாண்டா, அந்த வாட்டி விட்டுருவோம், நெக்ஸ்ட் மேட்ச் போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஏசப்பா பலன் தருவார், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போனோம். ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாண்டோடையுமே கை ரொம்ப பயங்கர பெயின் ஆகிடுச்சு அவனுக்கு. சரிடா அப்போ கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொன்னால் அதிகம் அவன் கேட்கல. இல்லை நான் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னா கடைசி மேட்ச் வரைக்கும் அவன் இருந்து ஒரு பாயிண்டில் விட்டான், கோல்டன் பாயிண்டில். ஏன்னா 2 பேருமே ஈக்குவலாக வந்துகிட்டே இருந்தாங்க. கடைசியாக டாஸ் போட்டு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் யார் எடுக்கிறீங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கை பயங்கரமாக வலிச்சதுனால நெட்டில் தட்டி விட்டோம். அதனால் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் தேவன் எங்களை வந்து பாதுகாத்து அந்த ப்ரைஸை வாங்குவதற்கு உதவி செய்தால் தேவனுக்கு கூடவான கொடி நன்றி. எனக்கும் உடம்பு சரியில்லை. ஏன்னா குழந்தைங்களை கிட்ட கூட்டிகிட்டு போய் கிளாஸ்லாம் கூட்டிகிட்டு போயிடுறது, அடையிறது, பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு எனக்கு, தண்ணி குடித்தது எல்லாமே. ஆனாலும் எல்லாவற்றிலும் தேவன் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை பாதுகாத்தார். தேவனுக்கு கூடவான கொடி நன்றி. சாட்சிகள் நம்மளை பலப்படுத்தும், விசுவாச வாழ்க்கை நம்மளை பலப்படுத்தும். ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு காரியம் சொல்கிறேன், கவனமாக கேட்குறீங்களா? அது இல்லையா? சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, சர்வீனு, ஸ்தோத்திரம், அடுத்தது கிஷனு, சாமு, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து பங்கு கொள்ளணும். எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டு வாசிக்கிறது, ஒரு கராத்தே, தற்காப்பு கலை, இந்த மாதிரி நம்ம வெறும் படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு வர எதிர்காலத்தில் இப்போ ஒரு சந்ததியில் நம்ம வந்து சர்வை பண்ண முடியாது. ஏட்டு சுரக்கா கறிக்குதவாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு விளையாட்டு ஜீவன் மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டுலையோ இல்லையோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நீங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலிமா மகிமைப்படும். உன்னையும் நான் மகிமைப்படுவேன்னு கத்த சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம மூலமாக மகிமைப்படணும்னு சொல்லி சபையாரை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வசனம் சொல்கிற பிள்ளைங்க வந்து வசனம் சொல்லி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அவரின் முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. சங்கீதம் 11:7. கர்த்தரின் மேய்ப்பனாயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடத்துக்கு வைத்து அமைந்த தண்ணியில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். அடுத்ததாக சபையினுடைய வாராந்திர அறிக்கை. சபையினுடைய ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. குறித்த நேரத்துக்கு முன்பாக வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சொல்கிறேன், நான் வந்து என்னுடைய இதில் சொல்கிறேன், சபைக்கு வந்து 10:30 மணிக்குன்னா 10:30 மணிக்கு தான் வருது போவேன். 1/2 மணி நேரம் என்ன பண்ண பசங்க முடித்தோன்னா அப்படியே கிளம்பி வருவேன். அப்படி தான் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை. ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருந்துச்சு. சர்ச்சைக்கு கரெக்டாக போக ஆரம்பித்தோம், நேரத்தில் போக ஆரம்பித்தோடனே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். சரிங்களா? ஸ்தோத்திரம். காலையில் கர்த்தரோடு எழுப்பல் ஜெபமானது சமாதான சபையோடு முன்னேறுவதாக காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார். இப்போ காலையில் தான் ஜெபம் பண்ண தான் ஆண்டவர் கேட்பாரா? மதியானம் ஜெபம் பண்ணால் கேட்க மாட்டாரா? இல்லை சாயங்காலம் ஜெபம் பண்ணி கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக விட்டு சொல்லியிருக்காரு. ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் என்ன பண்ணாரு? அதிகாலை இருட்டோடு எழுந்து வனாந்திரமான இடத்துக்கு தனியே கர்த்தர் ஜெபம் பண்ண போனான்னு சொல்லி இந்த கவனிங்க, வம்சம் கவனிங்க. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸு. ஸ்தோத்திரம். கவனிங்க. கர்த்தர் நம்மள காலையில் அதிகாலமே எழுந்து இருட்டோடு எழுந்து என்ன பண்ணாரா? தனித்து ஜெபம் பண்ண போனார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணணும், நம்ம காலையில் கர்த்தரோடு இந்த எழுப்பு ஜெபத்தில் வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, டெய்லி என்ன பண்ணுறாங்க? வேத வசனத்தை கேட்குறாங்க. இந்த சத்தம் வந்து ஜெபிக்கிற சத்தம்
வேத சத்தம் வீட்டில் கேட்கும்போது சாத்தான் ஓடும். சரியா, சாபங்கள் விலகும். ஸ்தோத்திரம். அடுத்தது ஒவ்வொரு மாதம் 2வது வெள்ளிக்கிழமை நம்ம சபையில் 10 மணி முதல் 12 மணி வரை உபவாச ஜெபம் சபைக்காக தேசத்துக்காக ஜெபிக்கப்படுகிறது. இதில் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்ததாக ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறுகின்றது. அதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த மிஷனரி காணிக்கைகளை மாதம் 5ஆம் தேதிக்குள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாம் தாங்கக்கூடிய மிஷனரின் பேர் ஆல்ஃபா பைபிள் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியா. இவர்களுக்காக நம்ம தனி ஜபங்களையும் குடும்ப ஜபங்களையும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஜெபிக்கிறீங்களா? இல்லை எழுதி வச்சு ஜெபிக்கிறீங்களா? பேரை எழுதி வச்சு ஜெபம் நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லை, ஜெபிக்கவும் செய்யணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம விதைக்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும், அந்த நம்ம பைசா கொடுக்குறோம் இல்லையா, இப்போ விதைக்கும் போது அந்த இடம் அறுவடை பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம், அவங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்கிறவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு ஜெபம் எப்படி கர்த்தரில் வளர்றதுன்னு சொல்லி அது வந்து நம்ம ஊழியர்கள் மூலியமாக ஏஞ்சல் பொறுப்பட்டு நடத்துகிறாங்க. இதில் வந்து இன்னொரு பொண்ணு வந்து கன்னியாகுமரிலேருந்து நடத்துகிறாங்க. பார்த்தீங்களா, கன்னியாகுமரிலேருந்து கலந்துக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து கலந்துக்கிறாங்க. சும்மா இல்லை, சாதாரணமாக இல்லை. டேனியல் அன்றைக்கி வசனம் வாசிச்சா, ஐயா டேனியல் வசனம் வாசிச்சா கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க வசனம் வாசிக்கிறதுலாம் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்குது. இப்போ தெரியாது அதுக்கு அதனுடைய அருமை, இப்போ நமக்கு தெரியாது. பின்னால் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். ஆமாம், பிள்ளைங்க இந்த ஜபத்தில் பங்கோடு ஜெபம் பண்ணாங்க, வேதத்தை வாசித்தாங்க, இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம சாட்சியாக சொல்லுவோம். சரி, அடுத்ததாக அடுத்த வாரம் சங்கீதம் வாசிப்பவர் சகோதரி அகிலா. வாசிக்கப்படும் சங்கீதம் 24 காணிக்கை பாடல் பாட இருப்பவர்கள் பிரதர் அரவிந்த் எஸ்ஐகே அவங்க ஃபேமிலி. ஸ்தோத்திரம். இருவரும் ஆயத்தமாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசிரியப்பார்கள். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார் நம்முடைய ஊழியர். கலந்தடி வரவேற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களா? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் போதுமானவராக, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட வந்து நடத்தி வந்த பாதைகளை எண்ணி நம்ம ஆண்டவர் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. நம்ம பல்லவி மட்டும் பாடிட்டு தேவனுடைய வார்த்தையை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஆமாம், ஆண்டவர் நாம் மகிமைப்படும். பிரைஸ் காட். இதுவரையில் நீர் நடத்தியதற்கு மாத்திரம் ஆமென். இதுவரையில் என்னை தாங்கியதற்கு நான் பாத்திரனல்ல. இதுவரை என்னை தாழ்த்தியதற்கு மாத்திரம் நான் பாத்திரனல்ல. மாறாமலே பாட்டை மாடி பார்த்துட்டேன். சாரி, இதை கட் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம் கவனிங்க. இதுவரை நான் நடத்தியிருக்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்வில். இதுவரை நீ நடத்தியிருக்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை. இதுவரை நீ என்னை சுமந்ததற்கு இதுவரை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். மறுபடியும் போடுமா? இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தில்
ஈவு நான் பார்க்கும் அன்பு எல்லாம் நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் தயவு இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் எம்மாத்திரம். கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சியான இந்த உயிர்த்திருந்த நாளிலே எங்கள் ஒன்று கோடி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக இதுவரையும் ஆண்டவரே பாடல் ஆழம் முதல் முடிவரையும் தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருந்து நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்படுவீராக. உங்களுடைய வல்லமையினாலே எங்கள் நாளிலே எங்களோடு இடைப்படுங்க அப்பா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும் அடியை கேட்கிறேன் என்று தாவை சாமனோடு சாமன் சொன்னது போல நீதியான இறுதியை திறந்தது போல எங்களுடைய இருதயங்கள் பக்கமாய் திருப்பப்படட்டும்னு சொல்லி உங்களுடைய தெய்வீக திருக்கரத்தில் எண்ணி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லி அல்லேலூயா 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 சொல்லுமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? கடந்த வாரம் முழுவதும் நல்லவராக இருந்தாரா இல்லையா? எங்கள் வாழ்க்கையில் உண்மையான சொல்ல முடியும். எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக போதுமானவராக இருந்து நடத்துகிறதை நான் உணர முடியும், சாட்சி சொல்ல முடியும். நல்லா சாட்சிகளை கேட்டீங்க. கர்த்தர் கடந்த நாட்களில் பாருங்களேன் எவ்வளோ ஆண்டவர் அற்புதமாக அதிசயமாக நடத்தினார். அந்த நேற்று கூட சகோதரிகள் உணவு சொல்லும்போது அந்த சாட்சியை சொல்லிட்டு அந்த சில காரியங்களை சொல்லிட்டு இருக்கும்போது நான் உள்ள வீட்டுக்குள்ளே போய் திடீர்னு ஜெபிக்க சொன்னார். ஆண்டவர் அந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னார். சகோதரன் அங்கே இருக்கிறார் சென்னையில். ஆண்டவர் நான் சொன்னேன் அவர் அங்கே சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை இங்கே சகோதரி இங்கே பிள்ளைகளுடைய காரியங்கள் அவர் சின்னவனே அங்கே விட்டுட்டு வந்தாங்க. அந்த சூழ்நிலை இருந்து பார்க்கும்போது தான் தெரியும். நான் உடனே அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கெஸ் பண்ணி எப்படி அப்படி கஷ்டப்படுது அந்த ஒரு திடீர்னு ஜெபிக்க சொன்னார். போய் ஜெபம் பண்ணேன். நான் முகஸ்துதிக்காக எதுவும் சொல்ல வரல. நான் உடனே சொன்ன காலையில் ஏன்னு சொல்ல அந்த ஜெபிக்க செய்யலாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொடுங்கப்பா. அந்த இடத்துல நாங்கள் இருக்க முடியல, நான் இருக்க முடியல, நீங்கள் தான் பிள்ளைகளோடு கூட இருந்து நீங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணேன். உண்மையான சொன்னேன். அந்த ஒரு அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். நான் எலியா சொன்னது போல நான் கர்த்தருக்கு முன்பாக நான் அந்த ஜெபத்தை பண்ணேன். நல்ல சாட்சிகளை கர்த்தர் கேட்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஊருக்காக அப்படியாக சில நேரங்களில் ஆவியில் ஜெபிக்க வைக்கிறார். அது அவர் தெரியும், அவருடைய பிள்ளைகளுக்கு என்னங்கிறது அவருக்கு தெரியும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக சுவாசிக்கலாம். கர்த்தர் நாம நான் சீக்கிரம் முடித்து விட யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக நான் கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாம் எடுத்துக்கோங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவாராக. வாசிக்கலாம். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாக இருந்தது. வாசிங்க ஏறக்குறைய வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 11 வரைக்கும் வாசிப்பா. கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி ஒன்றும் சேதமாகாத போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். கர்த்தருடைய நாற்போதும் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமையை அப்பங்கள் 5 என்ன செய்யலாம், அப்பங்கள் 5 அவர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளை நிரப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதத்தில் இயேசு ஜனங்களை உட்கார வைத்தார். இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் பல முறை நம்ம வாசித்துக்கிறோம். நீங்கள் முந்தின வசனங்களை வாசித்து பார்க்கலனால் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடல் அக்கறைக்கு போனார். அங்கே வியாதிக்கார இடத்துல சொஸ்தங்களை வியாதிக்கார இடத்துல செய்த அற்புதங்களை திரளான ஜனங்களை கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலை மேலே ஏறி அங்கே தம்முடைய சீசரோடு கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை பஸ்கா சமீபமாக இருந்தது. நல்லா கவனிங்கன்னா இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு பிலிப்புவை நோக்கி என்ன சொன்னார் பாருங்களேன், இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார்.
சீசர்களை பார்த்து இயேசு சம்பாசிக்கிற ஒரு வார்த்தை பேசுகிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னா அவர் கேட்குறாரு பாருங்களேன், இந்த ஜனங்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்களே அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிடணுமே என்று சீசரை பார்த்து கேட்டார். அப்போ தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தோம். நல்லா கவனிக்கணும், இயேசு தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிடிப்பு அவருக்கு பிரதித்தமாக இவர்களில் ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்கள் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி என்ன சொல்றாங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கும் ஏமாத்திரம் என்றான். அவர்தான் தான் இயேசு சொன்னார். உடனே இயேசு சொன்னார், ஜனங்களை நீங்கள் என்ன செய்ய, உட்கார வைங்க. அந்த இடம் புல் மிகுந்த நல்ல ஒரு பந்தி இருக்கிறதுக்கு நல்லா அவ்வளோ ஒரு இயற்கை வளம் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. அப்போ அங்கே ஏறக்குறைய 5000 பேர் இருந்தாங்க, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருந்தாங்களாம். அப்போ இயேசு செய்த காரியங்களை பாருங்களேன், அங்கே நடந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் அமர்ந்துட்டாங்க. இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரில் கொடுத்தாராம். சீசர்கள் பந்தி என்ன செய்யலாம், பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் போட்டு பாருங்களேன். அங்கே நடக்கிற சம்பவத்தை நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் உங்களுடைய மனதுக்கண்ணில் கொண்டு வாங்க. எப்படி இந்த அற்புதம் நடக்குதுங்கள பாருங்களேன். இயேசு செய்த அற்புதம் ஒரு மாயஜாலம் அல்ல, மந்திரம் அல்ல. அவரை செய்த அற்புதங்களை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. இதில் நம்ம பின்னாடி வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தை பாருங்களேன். அவருக்கு ஜனங்கள் திருப்தி அடையணும். இன்றைக்கி காலையில் கூட வாசிக்கும்போது யோவேலில் பார்த்தோம், என் ஜனங்கள் என்ன திருப்தி அடைந்துவர். ஜனங்களை ஆண்டவரோட பிள்ளைகளை திருப்தியாக தான் நடத்துவார். அறகுறையாக கர்த்தர் நடத்த மாட்டார். சில சூழ்நிலைகள் நமக்கு ஒரு விருப்பமாக தோணலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் திருப்தியாக்கி அவர் நடத்துகிற தெய்வம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக திருப்தி அடைந்து என்ன செய்யலாம், நம்முடைய சீசர்களுக்கு ஒன்று சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சொல்லுங்க பார்க்கலாம், மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்க சொல்கிறேன். இதில் நம்ம கற்றுக்கொள்ள காரியம் என்னன்னு, மீதியான இதில் கூட 12 கூட இருந்துச்சு. மீதி 12 கூட 12 சீசர்கள் கொடுத்தார். அது எல்லாத்துக்கும் ஜனங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் தானே சொன்னீங்க இந்த இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு எங்கே போகணும்னு. ஒவ்வொரு சீசனையும் கூப்பிட்டு கூட ஒவ்வொரு கூட தலை வச்சு கொண்டு போனார். நான் சொல்லுவேன்னாக்க, இன்றைக்கி பணத்தை கொண்டு எவ்வளோ நம்ம வாங்கலாம். ஆனால் அதில் போட்டிருக்கு மீதியானதை நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்த்து வைங்க. மீதியானதை சேர்த்து வைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, இன்றைக்கி மீதியானதை வீணாக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் விலையே தேவனோட கரத்துலேருந்து வருகிறது. சாப்பாட்டு காரியத்தில் கூட சரி, நீங்கள் சமைக்கிற காரியமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும், குடும்பத்துக்கு தேவையான சாப்பாடு. யாராவது வர்றாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் போடலாம். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறது நல்லது. செஞ்சு வச்சுட்டு அவங்க திடீர்னு என்ன செய்வாங்க, ப்ரோக்ராம் மாறும். அப்போதைக்கு அதை சாப்பாடை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, யாருக்கும் பக்கத்துலேயும் கொடுக்க முடியாது. சில பேர் வாங்குவாங்க, சில பேர் வாங்க மாட்டாங்க. அது போய் நமக்கு வெளியே கொட்டுற மாதிரி இருக்குது சூழ்நிலை. மீதியானதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நான் என்ன இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொள்ள காரணம் என்னதுங்களா, சேர்த்து வை. வீணாக்காதீங்க. எந்த ஒரு பொருளையும் வீணாக்காது. ஏசு அதை வீணாக்காதபடி சொன்னார். நீங்கள் வீணாக்காதீங்க, அதை சேர்த்து வைங்க. அப்போ அந்த சாப்பாட்டு காரியங்களை நீங்கள் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோன்னு நினச்சி பாருங்களேன். நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு தட்டில் போட்டு தரீங்க. எங்கள் சீரகத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் ராஜேந்திரன் ஐயா ஒரு ஐயா இருக்காங்க. அவர் என்ன செய்வாருங்களா, சாப்பாட்டு காரியத்தில் ப்ரேயர்லாம் பண்ணி நாங்கள் சாப்பாட்டில் உட்காந்து எல்லாம் வாங்கினாலும் ஒவ்வொரு இடையே ரவுண்ட் எடுத்து பார்த்துட்டே வருவார். அவர் தக்காளி தோலை தவிர வேறு எதையுமே இடையில என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அவருக்கு அது பிடிக்காது. தக்காளி தோலை தவிர கூட எது கூட இருக்கக்கூடாது. கத்தர் கொடுத்ததுப்பா, கத்தர் கொடுத்தது, வேஸ்ட் பண்ணாத படிப்பார். நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், இது ரத்தத்தினால வந்ததுமே, தேவோட பிள்ளையோட ரத்தம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஒவ்வொரு காணிக்க வரும், வேஸ்ட்டு பண்ணாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்ம கத்தர் கொடுக்குற பொருளை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அன்றைக்கு நம்ம எத்தனை வேஸ்ட்டு பண்ணுறோம் நினச்சி பாருங்களேன். எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாட்டு காரியங்களிலோ நம்முடைய அதாவது அத்தியாவசிய பொருளுக்கு நம்ம வாங்கலாம். அனாவசியமாக நம்ம நினைச்சக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? அது தேவை தான். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும்.
மற்ற நேரத்தில் அது யூஸ் ஆகுதா பாருங்கள். எந்த ஒரு பொருளும் அத்தியாவசியத்துக்கு நீ வாங்கலாம். அனாவசியமாக தேவையில்லாத காரியங்களை நீங்கள் தவிர்க்கிறது நீங்கள் நானும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவர் அதான் சொன்னார், நீங்கள் என்ன செய்ய வேணாம், வேஸ்ட்டு பண்ணாதீங்கிறாரு. நம்ம என்ன வேணால் வாங்கலாம் தான். 12ஆம் வசனத்தில் பொண்ணு படித்த பார்த்தீங்களா, 6 பண்ணல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்கிறாரு பாருங்களா ஆண்டவர், வாசிங்க மறுபடியும். ஒன்று சேதகமாய் போகாதபடிக்கு மீதியானது. ஒன்று சேதமாக வேஸ்ட் பண்ணாதீங்கிறாரு. நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆமாம் இல்லையா? சாப்பாடு காரியங்களில் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் யூடியூப்ல போய் பாருங்களேன், அந்த சோமானியான ஒரு நாடு இருக்குது. சோமானியாக ஒரு நாடு. அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அந்த நாடே எலும்பு தோலுமாக தான் இருப்பாங்க. அந்த பார்த்தாவே அவ்வளோ ஒரு எலும்பு அப்படி எண்ணலாம், எலும்பை எண்ணலாம். முதுகுல அன்னையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலும்பாக இருக்கும். அந்த குழந்தைங்களாம் அவ்வளோ விதையாக இருக்கும். சோமானிய நாட்டில் நடக்குது. அப்படிலாம் ஜனங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா சாப்பாட்டுக்கு. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழக்க ஒரு ஏதோ புள்ளி வர சொல்கிறாங்க. எத்தனையோ கோடி பேர் நைட்டு சாப்பாடு ஏதாவது படுக்கைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு இருக்கவங்க இருக்காங்க தெரியுங்களா. ஆனால் ஆண்டவர் நமக்கு 3 வேளையும் ஆகாரத்தை கொடுக்குறாரு. நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. அதில் எதுவுமே பஞ்சம் இல்லை, குறை இல்லை. நல்ல வருமானத்தை கொடுக்குறாரு. நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. தாழ்மையாக சொல்கிறேன், பயத்தோடு சொல்கிறேன். தயவு செய்து நம்மளுடைய ஆகாரங்களை, கர்த்தர் கொடுக்குற பொருளை, சாப்பாட்டு காரியங்களை எதுவாக இருந்தாலும் சரி சாப்பிடுங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதை வேஸ்ட்டு பண்ணாமல் என்ன செய்யுங்க, அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப. ஆமாம், காய்கறி வாங்கிட்டு வந்து நிறையா நார்மல் நாட்கள் எவ்வளோ காரியம் நான் வேஸ்ட் பண்ணதுனால நிறைய காரியத்தில் இழந்தனால சொல்ல வரேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. காய்கறிகள் தேவையானதை வாங்குங்க. தின்பட்டமாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வாங்கிட்டு போட்டு அது வேஸ்ட் ஆகி ஊசடி அதை நான் நவுத்து போய் அதை கொண்டு போய் தூரம் போடுறதுல ஒன்றுமே என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. அப்புறம் என்ன வேஸ்ட் பண்ணுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சார் டயத்து, அது அப்புறம் வரேன், டயத்துக்கு வரேன். துணிமணி வேஸ்ட் பண்ணுறோமா? ஞாபகம் இருக்கா? துணி இன்றைக்கி எத்தனை துணி இருக்குது உங்களுக்கு? துணிமணி இன்றைக்கி எத்தனை துணிமணி வச்சுக்கணும்? நீங்கள் உங்கள் பீரோட இடத்துல இவ்வளோ பேர் கொடுக்கலாம். உங்கள் பீரோட நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் எடுத்து நான் உண்மையில சொல்கிறேன், நான் கண்ணீரோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் என்ன ஆகும், நிறைய வேஸ்ட்டு நீங்கள் துணிமணியில் வேஸ்ட் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சில பாசத்தில் பார்க்குறேன், அவங்க 2-3 துணி வச்சுக்கிறாங்க. நிறைய வச்சுக்க நான் வேணான்னு சொல்ல வரல. நம்ம வேறு உடம்பு இருக்குது, அன்றண்ட துணியை நம்ம அன்னைக்கு என்ன செய்யணும், அன்றண்ட துணியை இன்னொரு பனியை எதுவாக இருந்தாலும் துவைச்சி அடுத்த நாளைக்கு என்ன செய்யுங்க, நல்லா வெயிலில் காய வச்சு இன்னர்களை நீங்கள் உடுத்தணும். கிருமிகள் சாகும். ஒன்று. 2வது, நமக்கு வந்து தேவையானது மட்டும் வச்சுங்க. தேவையில்லாமல் நிறையா வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? எத்தனை துணி இருக்குங்க நினச்சி பாருங்களேன். ஸ்தோத்திரம். துணிமணிகளை மிஞ்சி பிறந்தநாளைக்கு ஒரு பிறந்தநாள் நமக்கு பிறந்தநாள் வந்தாலும் பரவாயில்ல, வாங்கலாம். யாருக்கோ பிறந்தநாளுக்கு போகிறதுக்கு என்ன செய்வோம், இன்னொரு மாதிரியாக பார்க்குறீங்க, உண்டா இல்லையா? அவங்களுக்கு பிறந்தநாளுக்கு போகிறதுக்கு எனக்கு புது துணி வாங்கி கொடுங்க, எனக்கு அப்படி சொல்கிறோமா இல்லையா? மற்றவங்க திருமண காரியங்களுக்கு, மற்றவங்க பிறந்த நாளுக்கு நமக்கு நம்ம போகிறோம், அந்த மாதிரி வாங்கிட்டு போகிறோம். நமக்கு தேவையாது. ஏற்கனவே நிறையா இருக்குது, அதை போடுங்களேன். ஏன் வேஸ்ட் பண்ணணும்? எதுக்கு அப்படி வாங்கி சேர்த்து வைக்கணும்? இன்றைக்கி எவ்வளோ வேஸ்ட் போகுதுன்னு பாருங்களேன். நம்ம துணிமணிக்கு பணத்தை அப்படி கொண்டு போய் கொட்டுறோமே, அந்த பணத்தை சேர்த்து வைக்கலாமே. ஹலோ, இருக்கீங்களா? ஏன் சொன்னார், வேஸ்ட்டு போகாதபடிக்கு என்ன செய்ய, சேர்த்து வைக்கல. அந்த பணத்தை சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். ஏன் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன செய்யறாரு ஆண்டவர்? நாளில் நம்மத்திலே எழுப்பிட்டு கொடுக்குறார். திருமண நாளுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு நிகழ்ச்சிக்கு ஜவுளி கடைக்கு போனோம். ஜவுளி கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்பொழுதும் கூட்டம் தான் இருக்கும். எல்லா நாளும் கூட்டம் இருக்குது. ஒரு நாள் கூட கூட்டம் இல்லாமல் கிடையாது ஜவுளி கடையில். ஸ்தோத்திரம். பண்டிகை நாட்கள் மட்டும்தான் இல்லை, எல்லா நாளும் கூட்டம் தான். இயேசு சொன்னாங்க, சேர்த்து வைங்க, சேமித்து வைக்க இயேசு சொன்னார். ஹலோ, இருக்கீங்களா? இதனால் நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் நானும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இது வரைக்கும் செஞ்சுட்டுலாம் விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். இனி நம்ம வேஸ்ட்டு பண்ணாதளவுக்கு என்ன செய்யுங்க, முடிந்த அளவுக்கு கூடுமான வரைக்கும் நம்ம அதை குறைச்சிக்க என்ன செய்யுங்க. நம்முடைய சாப்பாடு காரியங்கள் அதுக்குன்னு அளவாக சாப்பிடுங்க, குறைச்சி சாப்பிடுன்னு சொல்ல. நமக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு கத்தரை என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிட்டு
ஸ்தோத்திரம் இருங்க. அதை கொண்டு போய் குப்பையில் கொட்டுறதுக்கு மொத்த யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினாங்கன்னா சந்தோஷம்தான். அதை வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய, நீங்கள் நானும் நம்ம பயன்படுத்துவோம். அதில் ஆண்டவன் நாம் மையப்படும். ஆமென் சொல்லுவீங்களா? நான் சொல்கிறது எத்தனை புரியுது? ஸ்தோத்திரம். தயவு செய்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. ஆண்டவரே சொன்னார், கொண்டு போய் குப்பையில் கொட்டுறது தேவை வேண்டாம். துணிமணியில் சேர்த்து வச்சு கொண்டு போய் எங்கிட்டாலுமே அது மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத போகுது, வேண்டாம். அப்படி கொடுக்க வேணாம். நீங்கள் பாருங்கள், ஆஸ்பத்திரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜிஹெச் பக்கத்தில் எடுத்தாலும் துணி நிறையா கொண்டு போட்டுருப்பாங்க. பழைய துணிமணிலாம் அது நிறையா கொண்டு போய் கொட்டுறாங்க, தெரியுங்களா? தயவுசெய்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு வச்சுக்குவோம். தேவை இல்லாத செய்வோம், அவாய்ட் பண்ணுவோம். இனிமேல் தான் நம்ம இந்த வருஷத்தில் என்ன செய்யுங்க, உங்களுடைய காரியங்களை பணங்களை விரயமாக படிக்க சேர்த்து வைக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் வாரு வைக்கலாம்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்களேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டார். அப்பொழுது கேஷாயி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். 27 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக்கொண்டு அப்பொழுது கேஷாயி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன், அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறியாமல் மறைத்து வைத்தார் என்றார். நான் என்ன சொல்ல, நான் இருக்குங்க வழியில் யாருக்கும் நீ என்ன செய்ய வேணாம், நீ வழியில் யாருக்கு நீ போய் என்ன செய்ய வேணாம், சல்யூட் பண்ணாத. நீ அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ போப்பா. நல்லா அதுக்கு முந்தின வசனங்கள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாட்சினா தான் அதோட அர்த்தம் நமக்கு புரியும். ஆமாம், ராஜேஷ் பிள்ளை சொன்னது போல் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் நம்ம போகிறோம்னாக்க போகிற வழியில் போய் நம்ம சில பேர் நிறைய பேர் பார்ப்பாங்க. காலையில் வேலை கிளம்புறீங்க, வழியில் போகும்போது கார்லையோ 2 வீலரில் போகும்போது முக்கியமான ஒருத்தங்க சர்வீஸ் வைக்கிறாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட போய் நின்று நம்ம மணிக்கணக்காக பேச முடியுமா? பேசினா என்ன ஆகும்? அவ்வளோதான், டைம் வேஸ்ட்டு. நம்மளுடைய போகிற நோக்கம் நிறைவேறாத போயிடும். அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியாது, அந்த பணியை செய்ய முடியாது. அதனால தான் அங்கே அந்த தீர்க்கத்தை சொல்கிறாரு, நீ போகும் என்ன செய், சரியான என்ன செய்யணும். நீ அந்த அதுக்கு முந்தின சொல்ல 24 பாருங்களேன். கழுதை மேலே சேதம் வைத்து ஏறி போய் தன் வேலைக்காரன் நோக்கி இதை ஓட்டி கொண்டு போன அவனுக்கு சொன்னால் ஒழிய வேறு வழியில் எங்கே என்ன செய்வானா, ஓட்டத்தை நிறுத்தாத. நீ வழியில் போகும்போது நீ எங்கே போய் நிறுத்தாதப்பா. யாராவது பார்க்குறாங்க, சல்யூட் அடிக்கிறாங்கன்னு என்ன செய்யணும், அவங்களோட நின்று பேசிட்டு வாப்பான்னு கூப்பிட்டு போவாங்க. வாசிங்க. ஒன்று கொண்டு சந்தித்தாலும் அவனை வினவியாமலும் பாருங்க, வாசிங்க. அதான் உன் இடைக்கட்டி நீ என்ன செய்யற, வழியில் ஒருவனை நீ சந்தியாமலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுபடி சொல்லாமலும் நீ உன் காரியத்தை செய்ததுக்கு நீ போப்பா. ஏன் அங்கே நின்று நீ பேசிக்கிட்டு சல்யூட்டி அங்கே சொந்த கதை சோத கதை பேசிக்கிட்டு, இதில் நிறைய உதாரணம் இருக்குது. இதில் நான் உள்ளுக்குள்ள நிறைய இன்னொரு ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்குது. நம்ம வழியில் போய் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாதாங்கிற, யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் வீட்டுக்காரர் அனுப்புறீங்க, இதை ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு. அவர் வாங்க போகிறாரு, வாங்க போயிட்டு அங்கே எங்கிட்டா அவர் கூட்டி போயிட்டாங்க எங்கிட்டாது. நம்ம தான் மறந்துடுவோமே, நானும் சில நேரத்தில் மறந்துடுவோம். அப்படியே போயிட்டு மறந்துட்டு சாயந்தரம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வீட்டில் எதுமா நினச்சி பாருங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம், அப்படியே விளையாட போயிடுறாங்க. இப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். நம்ம வாழ்க்கை நம்ம டயத்தை என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அந்த கத்தர் கொடுத்த டயத்தில் அந்த டயத்தில் நம்ம ஒரு டைம் கொடுத்துக்கலாம். டயத்தை நீங்கள் என்ன செய்ய வேணாம். என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த நேரம் வரவே வராது. காலம் கண் போன்றது, பொன் போன்றது. காலத்தை நம்ம என்ன செய்யணுமா, காலத்தை அறிந்தவர்களாய் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதலாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நிமிஷம் நேரம் நாள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த வருஷம் பிறந்தது இல்லை, 7ஆவது மாதத்துக்குள்ள வந்துட்டோம். 7ஆம் மாதம் தேதி நீங்கள் என்ன 12ஆம் தேதியில் வந்துட்டோம். ஓடி போச்சு. இந்த வருஷம் ஓடுறது தெரியலைங்க. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், நாம் என்ன வழியில் நம்ம என்ன செய்யக்கூடாது,
டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் யார்கிட்டையும் போய் என்ன வேணாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். அதாவது பாராட்ட இங்கிலீஷ் பாராட்ட வேண்டாம், வாழ்த்த வேண்டாம், அவங்கள போய் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லையா. போயிட்டே இருக்கிறாரு. லூக்கா சுவிசேஷம் 10:4 பாருங்களேன். அதில் இயேசு சொன்ன வசனத்தை வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 10:4 வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் கொண்டு போக வேண்டாம். ஆமாம், ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு அது எது சொல்கிறாருன்னா, நீ போப்பா, நீ பணப்பையும் சாமான் பையன் பாதரட்சியும் கொண்டு போக வேண்டாம், வழியில் என்ன செய்ய வேண்டாம், நீ போய் சர்வீட் அடிச்சுட்டு இருக்காத, அவன்கிட்ட போய் நீங்கள் குடும்ப கதை பேசிட்டு இருக்க வேணாம். அவனுக்கு நேரம் இல்லை, வீட்டில் அவனுக்கு பல பிரச்சனை. அவன் நம்ம போய் பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சான்னு சொல்லி என்ன செய்வான், நம்மளை இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசிக்கிட்டு, இதை நம்ம டயத்தை என்ன செய்ய வேண்டாம், வேஸ்ட்டு பண்ண வேணாம். நான் சொல், நீ போ, அங்கே வீட்டுக்கு போ. ஒரு வீட்டில் போகும்போது என்ன செய்ய, சமாதானம் உண்டாகுதுன்னு சொல்லு. அந்த சமாதானம் பாத்திரம் அங்கே இருந்தால் நீ கூறின சமாதானம் இருக்கும், தங்கும். இல்லாத இருந்தால் அது என்ன செய்யும், அது உங்களிடத்துலேயே வரும். ஆக அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கி அவர்களுக்கு கொடுக்கறத என்ன செய்யுங்க, கொடுத்தா சாப்பிடுங்க, கொடுக்கலையா என்ன செய்ய வந்துரு அப்படின்னு சொல்கிறாரா இயேசு கிறிஸ்து. நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்கள்ட்ட போய் நம்ம உட்காந்து பேசி அடுத்த வீட்டில் போய் உட்காந்து வீட்டுக்கு வீடு என்ன செய்யணும் சொல்ல மாட்டீங்களே, போகாதிருங்கள். அங்கே போய் தேவையில்லாத பேச வேண்டாம். திண்ணை பேச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திண்ணை பேச்சு. நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே ஒரு மரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், அங்கே ஒரு கோயில் இருக்கும், அங்கே அதில் உட்காந்து மணிக்கணக்காக அந்த ரிட்டைர்மெண்ட் கேஸ்லாம் என்ன செய்யும், ரிட்டைர்மெண்ட் ஆன மாதிரி கேஸ்லாம் நிறையா இருப்பாங்க. ரிட்டைர்மெண்ட் அவங்களாம் கிராமத்தில் உள்ளவங்க, நாங்களும் இங்கெல்லாம் போவோம். அந்த மரத்தில் உட்காந்து ஒரு கூட்டம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படிலாம் நினைச்சக்கூடாது, யார்கிட்டையும் போய் நம்ம தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நேரத்தை வீணாக்காதீங்க. ஆண்டவர் அதை என்ன செய்யல, அது விரும்பல. தேவையில்லாத யாரோடு பேசி நேரத்தை வீணாக்க வேணாம். அப்புறம் என்னங்க நேரத்தை வீணாக்காது சொல்லுங்க, நேரத்தை வீணாக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? என்ன இன்னும் மாறியா பாருங்க, முக்கிய சொல்ல டிவி இருக்குது. டிவியில் உட்காந்து என்ன செய்வோம் சொல்லுங்க மேடம், மாறியா பார்க்குறீங்க? டிவியே பார்க்க மாட்டோம் அப்படியா? டிவியில் என்ன செய்வோம், ஸ்தோத்திரம், டயத்தை ஓடிக்கிட்டே இருக்கோம், பார்க்காம தேவையில்லாத. வீட்டில் பாருங்களேன், லைட் எரியும். ஹலோ, வீட்டில் வந்து லைட் எரியும், யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லா லைட்டும் போட்டு வச்சுக்குவாங்க, ஆமாம். என்ன பண்ணுவாங்க அம்மா இல்லையா, சில நேரத்தில் டேப்பை கூட தெரியும், டேப்பு அந்த தண்ணியை கூட மூட மாட்டாங்க, தேவையில்லாமல் லைட்டு. நீங்கள் சீரகத்தில், ஹலோ இந்த கோடியில் நான் கற்றுக்கொண்ட சீரகத்தில் பார்த்தீங்கன்னா சித்திர வீதி உத்தர வீதின்னு இருக்குது. இந்த ஐயர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ அவங்க வந்து லைட்டு ஆஃப்லேயே தான் இருக்கும். வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. நீங்கள் காலிங் பிள்ளை அடிச்சிங்கன்னா வருவாங்க, லைட்டை போடுவாங்க, பார்ப்பாங்க. நிறைய வீடுகளில் இன்றைக்கி நீங்கள் சித்திர வீதி உத்தர வீதி பாருங்களேன், இந்த பிராமணர்கள்லாம் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சமையல் கட்டில் அங்கே வேலை இருக்கும்போது தான் லைட்டை போடுவாங்க. சமையல் கட்டு பாத்ரூம் போனால் பாத்ரூமுக்கு லைட்டு தேவைன்னா போடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் எப்படி இருக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம், ரொம்ப நன்றி. நீங்கள் என்ன செய்யுங்க, லைட்டை தேவையில்லாமல் லைட்டை போட்டு வைக்கிறது, வேஸ்ட்டு பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆண்டவர் விரும்புறதில்லை. அதில் பணம் போதா இல்லையா, பணம் அம்மா வேண்டிங்களா, உண்மை. லைட்டு ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும், தேவைன்னா ஏசி போடுங்கம்மா. ஏசி எப்படி தான் எவ்வளோ ஓடுது, ஒரு 2 மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணுங்க, போதும், தூங்கலாம் நல்லா. அதுக்கு மேலே வேண்டாம். வீடு காலத்தில் தேவைப்படும் உங்கள் சரீரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் ரொம்ப கவனமாக டயத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு டைம் வேஸ்ட்டு பண்ணுறது சோசியல் மீடியா, ஃபோன் பயங்கரமாக. நீங்கள் தண்ணீரை வேஸ்ட் பண்ணுவோம், தண்ணீர் திறந்து விட்டு அது பாட்டு போயிட்டுருக்கோம். தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? ஒரு காலத்தில் சீரகம் திருச்சியில் அரியமங்கலம்லாம் தண்ணியே இல்லாமல், தண்ணியே கிடையாது, லைனாக நிற்பாங்க படத்தை வச்சுட்டு. அரியமங்கலத்தில், காட்டூர் அரியமங்கலத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாம் காவேரி குழா போட்டு எங்கெங்கேயோ போகுது, எல்லா ஊருக்கும் போகுது. ஆனால் தண்ணி என்ன செய்யுது, வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டு போயிட்டு. இன்றைக்கி ரொம்ப நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம காலங்கள் அறிந்து, நம்ம சூழ்நிலையை அறிந்து, நம்முடைய பொருளாதாரத்தில் என்ன செய்யணும், இயேசு
சின்ன சின்ன காரியத்தை கூட கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். நம்ம நினைக்கலாம் இப்போ சின்னதுன்னு, அதில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் உயர்வுக்கு தடையாக இருக்கிற காரியங்களில் நம்ம சில நேரத்தில் நம்ம நினச்சி பார்த்து கொஞ்சம் யோசித்து என்ன செய்யுங்க, நம்ம காரியங்களை வேஸ்ட்டு பண்ணாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வோமானால் நம்ம கர்த்தர்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? இது உண்மை, இது உண்மை, 100% உண்மை. தயவுசெய்து நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம சரி பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் நானும் சரி பண்ணோம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம சொல்லுவோம், சில பேர் கேட்க மாட்டாங்கிறாங்க. சொல்லுவதை கேட்டால் அந்த எச்சரிக்கையை, அந்த ஜாக்கிரதையாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தெரியுங்களா? ஆமென். எச்சரிக்கை இல்லைனாக்கா என்ன செய்ய மாட்டாங்க, எச்சரிக்கை கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம். நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 33:4 பாருங்களேன். எசேக்கியேல் 33:4 வாசிக்கலாமா? அல்லேலூயா. எசேக்கியேல் 33:4 வசனத்தை வாசிங்க. எக்கால சத்தத்தை கேட்டு எச்சரிக்கப்பட்டும் எச்சரிக்கையா இராமல் பாருங்களேன். எச்சரிக்கையா, அதாவது எச்சரிக்கை பண்றாங்க, அது கேட்டும் என்ன இல்லையா, இராமல் போதும். நான் வேணாம், அது உள்ள போனோம். பழைய பாட்டு புத்தகத்தில் நிறைய இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறாரு. சில காரியங்களில் நீ இப்படி தான் இந்த பூமியில் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு என்ன செய்யிருக்காரு, கையில் ஒரு பெரிய எழுதி கொடுத்துட்டாரு, உயிர் எழுதி கொடுத்து கையில் கொடுத்துட்டாரு. அது நம்ம கையாளுவோமானால், எச்சரிக்கையாக இருப்போம்னா, ஜாக்கிரதையாக நீங்கள் நான் இருப்போமானா, நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக நம்மளை ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த வசனத்தில் தேவன் காவலாளி என்று பயன்படுத்துகிறார். ஜனங்களை எச்சரிக்கிற பொறுப்பு காவலாளிக்கு தான் இருக்குது. அதனால தான் எசேக்கியேல் 38:7 சொல்லப்பட்டிருக்கு, காவலனா இது சோதரியா. எச்சரிப்பு அலட்சியம் பண்ணக்கூடாது. எச்சரிக்கிறத அலட்சியம் பண்ணாதீங்க. உங்கள் தாய் தகப்ப உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கும், உங்கள் தாய் தகப்ப உங்களை கண்டிக்கும் போது அவங்க என்ன செய்யக்கூடாது, எச்சரிப்பை அல்லல் தட்டக்கூடாது. யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எச்சரிக்கிறார், அலட்சியம் செய்வாங்க எச்சரிப்பை. வாசிக்கலாமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்களேன். 1வது வசனம் 10-16 மட்டும் வாசிப்போம். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், அங்கே தேவனை எச்சரிக்கிறத பாருங்களேன். அடைக்கப்பட்டிருந்தது. இல்லை 10ஆம் வசனம் வாசிமா. நோக்கி இருங்கள், உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்படக்கூடாது வேண்டாம். பாருங்களேன், இங்கே யோசுவா ஜனங்களை சொல்றாரு, நான் சொல்ல மட்டும் நல்லா கவனிக்கணும், நீங்கள் ஆர்ப்பரியாமலும். அங்கே எக்காலத்தை போது சொல்றாரு, அந்த எரிவு அடைக்கப்பட்டுருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்குது, திறக்கப்படாத ஒரு சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நம்ம ஆண்டவர் ஒரு என்ன செய்ய, ஒரு சூத்திரத்தை சொல்லித்தராரு. என்ன செய்யுமா, நீங்கள் எக்காலத்தை ஊதுங்க, 7 முறை சுற்றி வாங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் போட்டிருக்கு. நூனிக்குமாராகிய யோசுவா ஆசாரியை அழைத்து உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டு போங்க, துணிக்கும் 7 எக்காலங்களை 7 ஆசாரிகள் கையில் பெட்டிக்கு முன்பாக பிடித்துக்கொண்டு ஆமாம் போங்க, கர்த்தர் பெட்டிக்கு முன்பாக நடந்து போங்க. அங்கே எக்காலத்தை ஊத சொல்கிறாரு. அங்கே 6, 7, 8 பாருங்களேன். 8ல் பாருங்களேன், யோசுவா ஜனங்களிடத்தில் பேசுகிற உடனே துணிக்கும் 7 எக்காலங்களை பிடித்துக்கிற 7 ஆசாரியர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின்பாக சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னதார்கள் நடந்தார்கள். பின் 2 எக்காலங்களை ஊதும் போது பெட்டிக்கு பின்பாக போகணுமா. இல்லை போட்டிருக்கு, நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் என்ன செய்யுமா, 16ஆம் வசனம், அப்படியே கர்த்தரை பெட்டி பட்டணத்தை சுற்றி சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி பரப்படினான். அவர்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்து பாளையத்தில் ராத்தங்கினார்கள். யோசுவா அதிகாலமே இருந்திருந்தான். ஆசாரியர்கள் பெட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு, சுமந்து கொண்டு போனார்கள். அப்போ கீழே வாசகங்கள் அதை பாருங்க, 7 முறை வாசகம் போட்டிருக்கு. அவர்கள் எழுந்திருந்து 7 தடவை சுற்றி வாங்க. பாருங்களேன், 15 அன்றைய தினமே 7 தடவை சுற்றி வந்தார்களாம். அப்போ 7ஆம் தினம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதிகள், யோசுவா ஜனங்களை ஆர்ப்பரியுங்கள். அவன் சொல்லும் போது கீழ்ப்படிந்தான். எச்சரிப்பை நம்ம கீழ்ப்படிக்கும் போது, நம்ம தேவன் நமக்கு உங்களை என்ன எச்சரிக்கும் போது நம்ம கீழ்ப்படிக்கும் போது நம்ம சுதந்திரிப்போம் ஆசீர்வாதத்தை. அப்படின்னு சொல்லுங்களா? நம்ம பெற்றோர் பிள்ளைகளுக்கு சில காரியங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு கீழ்ப்படித்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார்.
தெரியுங்களா? அதனால தான் சொல்கிறாரு 16 வருஷத்தில் படித்தோம். அது கீழ்ப்படிக்க மனுஷங்களாம் 16 வருஷத்து வாசிக்குமா மறுபடியும் 7ஆம் நாளிலே பாருங்களேன். அதிகாலமே இன்னைக்கு அதிகாலம் யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து போட்டிருக்கோம். இந்த அதிகாலையில் எழும்புறவரோட மனுஷனுடைய வாழ்வில் பெரிய அற்புதங்களை பார்ப்பாங்க. ஆமென் சொல்றீங்களா? அதனால தான் அந்த அதிகாலை ஜெபத்தை முக்கியப்படுத்தி என்ன செய்வோம்? இந்த 5 to 6 அந்த அதிகாலை ஜெபம். ஆனால் அந்த நமக்கு தூக்கம் எப்போதும் வருதுமா? 5 மணிக்கு நல்லா தூக்கம் வரும். 5-4லேருந்து நல்லா தூக்கத்தை என்ன செய்யும்? நல்லா தூக்கம் வரும். அதிகாலை ஜெபம் நடுவில் ஜெபம் பண்ணுறாங்க, தப்புன்னு சொல்ல. அதிகாலையில் இருந்தான் யோசுவா, அதிகாலையில் இருந்தான். அந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா நிறைய போட்டிருக்கும். அப்போ இந்த அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபம் அடைக்கப்பட்ட வாசலை கத்த திறப்பான். அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு முன்பாக எரிகோ யோர்தான் பின்னிட்டு போகும், எரிகோ திறக்கப்படும். எச்சரிப்பை நம்ம அலர்ட் பண்ணக்கூடாது, அலர்ட்ட பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லுவீங்களா? தேவன் அன்புள்ள தகப்பன் தான். தண்டிப்பதற்கு முன்னும் எச்சரிக்கிறார். நம்ம வாழ்நாளத்தை நம்ம தண்டிப்பதற்கு முன்னும் எச்சரிக்கும் போது மனுஷனும் அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். நோவா காலத்தில் தேவன் எச்சரித்தாராம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் போட்டுருக்கு 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க, நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த தேசத்தை இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், நீ போய் என்ன செய், பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்னார். நோவா காலத்தில் எச்சரித்தாருன்னு போட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் 11, 13 அங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்ம ஆண்டவர் எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் முதல்ல சொல்கிறதோட மாதிரி சொல்கிறேன். நம்முடைய காரியங்களில் எதையும் சாப்பாட்டு காரியங்களோ துணிமணி காரியங்களோ நமக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம யூஸ் பண்ணுவதற்கு அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? கையால் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம நிறையா வாங்கி கொடுப்போம் தான், அதுக்கான அவங்க எல்லாம் சோர்ஸ் இருக்குது. ஆனாலும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அது விரும்பலை. அந்த பணத்தை சேமித்து வைக்கிறார், வேஸ்ட்டு பண்ண வேணாங்கிறார். நம்ம ஒரு சிக்கல் வரும்போது அந்த நேரத்தில் யார்கிட்ட போய் நம்ம நிற்போம்? நம்ம கையத்தில் என்ன செய்ய சேர்த்து வைக்க சொல்கிறார். வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நம்மளால் ஓடுமான வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு பிள்ளைகளை என்ன செய்ய, உங்களுடைய கையிருப்பு என்ன செய்ய சேர்த்து வைக்க பாருங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த நேரத்தில் ஒரு நமக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் எச்சரிப்பு ஆண்டு கொடுக்குறார். சில காரியம் எச்சரிக்கும் போது நமக்கு கீழ்படிச்சிட்டோம்னா நம்ம எல்லா கதவுகளும் திறக்கப்படும். நோவா காலத்தில் எச்சரிச்சான்னு சொன்ன பார்த்தீங்களா? நினிவே பட்டணத்தில் அதே மாதிரி யோனாவை அங்கே எச்சரித்தார். எச்சரிப்பை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் கேட்பது மட்டும் போதாது, நம்ம அதை எப்பயுமே கவனமாக அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு அதில் நம்ம கவனமாக இருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? நாம் பெற்றுக்கொள்வதாக இருப்போம். இந்த நாட்களில் இந்த நாளில் ஆண்டவர் பேசுகிற காரியங்களுக்கு அலட்சியம் செய்யாதபடிக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு என்ன செய்ய, அப்படியே கீழ்ப்படிங்க. ஜீவனை கொண்டு வரும். கீழ்ப்படுதல் என்ன கொண்டு வருதுமா? மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? நான் முடிக்க விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 29, 30, 31 வாசிக்கலாமா? அல்லேலூயா. பாருங்களேன், அங்கே கீழ்ப்படிஞ்சதுனால உபத்திரம் முடிந்த உடனே கண்டு ஜனங்கள் யாரும் பார்த்து புலம்புவார்கள். கடைசி நாட்களில் நடக்க போறத சொல்றாரு. கடைசி காலத்தில் நடக்க போறத சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசத்துல ஜனங்கள் அழிவு. நேற்று ஒரு அழிவு நடத்தி பார்த்தீங்களா? வியட்நாம்ல கப்பலில் போனாங்க. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க போய் போயிருக்காங்க. பாருங்களேன், பாருங்க அங்கேயே வருது பாருங்க. வியட்நாம்லமா நேற்றுமா கப்பலில் எத்தனை பேர் தான் போகணும்? 38 பேர் தான் ஏறணுமா. அதில் போனவங்க 48 பேருக்கு மேலே ஏறிட்டாங்க. 38 பேர் தான், 38 ஜாஸ்தி சொன்னாங்க. அதில் அவ்வளோதான் இப்போ பயணம் பண்ணணும். அதில் ஏறினவங்க பாருங்கள் அதிகமாக போய் விழுந்து நீச்சல் தெரியலையே. அதில் காப்பாற்றப்பட்டவங்க கொஞ்சம் பேர், மறித்து போனவங்க அநேகர். நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், இங்கே ஒரு சாட்சிங்க வருது பாருங்களேன். இங்கே உள்ளவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்கே கேட்பது கிடையாது. பணத்தை கொண்டு போய் இங்கேயும் கொண்டு போய் அழிக்க போய் ஸ்தோத்திரம் விரயமான செலவுகள், தேவையில்லாத காரியங்களில் போய் தலையிட்டு இன்றைக்கி தம் ஜீவனை எழுந்து கொண்டு போயிருக்கிற இதை கேட்குறாங்க. இந்த நாளில் கர்த்தர் மோடி இடைப்படுகிறது. வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொடுக்குறத
என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. எதை சேர்த்து வைக்கணும்? அந்த ஆகாரம் குறையும் போது என்ன செய்வோம்? ஆகாரத்தை சேர்த்து வைக்கும்போது அளவாக செய்யும்போது பணம் சேருமா சேராதா? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்கள் 2 கிலோ போடுறது 1 கிலோ போட்டால் என்ன ஆகும்? அந்த பணம் மிச்சம் தானே. பணம் அதாவது முடித்தல் கூட எதெல்லாம் நீங்கள் ஒன்றே செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களோட காரியங்களில் சிக்கன் நம்ம சேர்த்து வைங்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. டயத்தை நீங்கள் செய்யுங்க. அந்தந்த டயத்துக்கு வழியில் நிறைய பேருக்கு நிற்பாங்க தான் கூப்பிடுவாங்க தான். எல்லாத்துக்கும் போய் நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம இழந்துருவோம் சில காரியங்களை. வீட்டில் சமாதானத்தை இழந்துருவோம். அந்த டயத்தை இழக்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துருவோம். அதனால் இந்த நாளிலே தேவன் கொடுக்குற எச்சரிப்புக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிவோம். நம்ம எல்லாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையாக செவிடுப்பீங்களா? இந்த தேசத்தின் நன்மை என்ன செய்வோம்? புசிப்போம். ஏசாயா 1:19 சொல்லுது, ஆண்டுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நீங்கள் அர்ப்பணிக்கலாமா? நம்ம எதெல்லாம் இந்த நாளில் கொஞ்சம் நாளில் நினச்சி பார்ப்போம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இது வரைக்கும் செஞ்சதுக்கெல்லாம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இனி நான் என் வாழ்க்கையில் வேஸ்ட்டு செய்ய மாட்டேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்ல அப்படி சோமனமா ஆண்டவரே, எனக்கு எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையில் என் பிள்ளைங்க வாழ்க்கை சொல்லுங்கள். என் குடும்பத்துலேயும் எந்த சூழலும் ஆண்டவரே, ஆண்டவரே பணம் விரையும் வரக்கூடாது. சொல்லுங்கள், பணம் விரையும் ஆகக்கூடாது. ஆண்டவரே என்னோடய உழைப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களில் அந்த பணம் போயிடக்கூடாது. தேவையில்லாத மனுஷன் சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே உன் கை பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் குடும்பம் சாப்பிடணும், பிள்ளைங்க சாப்பிடணும். ஆண்டவரே வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஆண்டவரே யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் செவம் பண்ணுறோம். கை பக்கத்தில் உள்ளவங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் கை கொடுத்து செவம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. கை பிடிச்சி செவம் பண்ணுங்கம்மா. ஜெவம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கா கையை பிடிச்சிங்க. செவம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த ஒரு பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இன்னைக்கு இந்த செய்தி அனைவருக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. என் குடும்பத்தில் எந்த வேஸ்ட்டு சொல்லுங்கள். நானும் என் குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த பொருளையும் நாங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பணம் விரயமாக போகக்கூடாது. வீண் செலவு வரக்கூடாது. நாங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்களுக்கு கொடுத்த அந்த 24 மணி நேரத்தை நாங்கள் சரியாக ஆண்டவரே ஃபாலோ பண்ண, சரியாக நாங்கள் கை கொள்ள. ஆமான நாட்கள் பொல்லாதா இருக்கிறபடியான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் அதை இழந்துட்டோம்னா அடுத்த நேரம் அது வராதுப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளைகளோடு இடைப்பட்டீங்க. அதுக்கு நாங்கள் இந்த தேவ எச்சரிப்புக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வழியில் யாரையுமே நாங்கள் வினவ வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் நம்ம போய் ஆண்டு தேவையில்லாமல் போய் நாங்கள் குட் மார்னிங் எது சொல்லி நாங்கள் ஆண்டு அவங்களோட நாங்கள் நேரத்தை நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே அவளை நாங்கள் பார்த்தோம்னா அவளை ஸ்மைல் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை நாங்கள் போய் தலையிடக்கூடாது. ஆண்டவரே அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிங்க. என் பிள்ளைங்க அந்த மாதிரி போயிடக்கூடாது சொல்லுங்கள். என் பிள்ளைங்க அந்த மாதிரி சில நேரத்தில் போயிடக்கூடாது. ஆண்டவரே அவங்க எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்கம்மா. ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறப்பா. என் சந்ததியை ஒப்பு கொடுக்குறேன். என் ஜெனரேஷனை ஒப்பு கொடுக்குறப்பா. ஒரு ஆசிரியப்பட்ட சந்ததியாக இருக்கணும். ஆண்டவரே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று பூமியின் ஜனங்கள் யாவரும் காண்பார்களாக. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். ஆசீர்வதி ஆண்டவர் வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதியும். வரமுறையாமல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. இதை யூடியூப்பை பார்க்குற ஆண்டவரே அநேகர் கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் என் தேவனுடைய ஆசீர்வாதம் அன்றே இறங்குவதாக. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க. அவருடைய போக்குகளை வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 வீலரில் 4 வீலரில் பயணிக்கிற பிள்ளைகளை அன்றே உங்களுடைய பாதுகாப்பு இருக்க முடியாது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவைகளை சந்திங்கப்பா. தேவைகளை சந்திங்க. எல்லா பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகள் கிறிஸ்தேசுகள் மகிமையில் நடுவே நிறைவாக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வீடு வாசல் எல்லாருக்கும் வீடு வாசலை தாங்கப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாக திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்துங்க. திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த ஆண்டிலே கர்த்தர் தருவீராக. பிள்ளைத்தாட்சி ஆக்குவீராக. வல்லடியை பிள்ளைத்தாட்சி ஆக்குற ஆண்டவர். ஜனத்தில் ஒருவராக வல்லடியாக இருப்பது இல்லை. கற்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் நீ ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருப்பீங்கப்பா. இந்த கற்பத்தை தொட்டுவீராக சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அறிமுகமானவங்களை நினைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே இந்த ஆண்டலை அவன் வருஷத்தை நன்மையினால முடிசூட்ட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்படி எங்கள் ஜெபத்தை கேட்டு செய்யறதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அப்படியே கண்ண மூடி இருக்கிற சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இன்று நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் செழிப்பும் நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளோடும் உடைய குடும்பங்களோடும் ஆண்டவரே உடைய வருகை வரைக்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்னு சொல்வீங்களா? ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரம் கொடுத்து வாழ்த்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேர்த்து